வணக்கங்களுடன் இன்றைய முக்கிய செய்திகள். தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திருவாரூர் மாவட்டம் பழவனக்குடி ஊராட்சியில் மகளிர் சுய உதவி குழுக்களை சேர்ந்த மகளிருடன் இன்று காலை கலந்துரையாடினார். அப்போது அங்கு வருகை தந்திருந்த பழவனக்குடி பொதுமக்களில் 5 பேர் வீடு மற்றும் பட்டா வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். இதனைத் தொடர்ந்து வீடு கேட்டு கோரிக்கை வைத்த 6 மணி நேரத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நிதியுதவி வழங்கினார். சமூக ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் மகளிர் சமுதாயம் முன்னேற்றம் அடைந்துள்ளதாக தமிழக அரசு பெருமிதம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திருவாரூர் மாவட்டம் திருவாரூர் நகராட்சி SS நகரில் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் சார்பில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாற்றுத்திறனாளியை திருமணம் செய்து கொள்ளும் நல்ல நிலையில் உள்ள நபர்களுக்கு திருமண உதவித்தொகை வழங்கும் திட்டத்தின் கீழ் 5 தம்பதிகளுக்கு தலா 8 கிராம் பரிசாக வழங்கியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு மோசமான நிலையில் உள்ளது என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் செய்துள்ள நிலையில் கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் தமிழ்நாட்டில் நடந்த குற்றங்களை பட்டியலிட்டு சமூக வலைதளங்களில் பதிவு செய்துள்ளார். ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன் தெற்குவாடி துறைமுகத்திலிருந்து இன்று மீன்பிடிக்க சென்ற மீனவர்கள் 14 பேரை இலங்கை கடற்படையினர் கைது செய்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை தாலுகாவிற்கு உட்பட்டது கல்லாக்கோட்டை கிராமம். இந்த கிராமத்தில் கடந்த 15 வருடங்களுக்கு மேலாக தனியார் மதுபான உற்பத்தி தொழிற்சாலை இயங்கி வருகிறது. இங்கு பல வகையான மது உற்பத்தி செய்யப்படுகிறது. இந்த மது வகைகள் தமிழ்நாடு அரசு நுகர்பொருள் வாணிப கழகம் மூலம் கொள்முதல் செய்யப்படுகிறது. இந்த நிலையில் மதுபான உற்பத்தி நிறுவனத்தில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தினர். 3 மொழிகளை அல்ல பல மொழிகளை ஊக்குவிப்பேன் என்று சந்திரபாபு நாயுடு தெரிவித்துள்ளார். காலை முதல் இரவு வரை செந்தில் பாலாஜி தொடர்புடைய இடங்களில் 12 மணி நேர சோதனை நடைபெற்றது. புதுக்கோட்டை தனியார் மதுபான ஆலையில் அமலாக்கத்துறையினர் திடீர் சோதனை மேற்கொண்டனர். தேனியில் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரங்களில் கூட்டமாக வலம் வரும் காட்டு மாடுகளை கண்டு விவசாயிகள் அச்சத்தில் இருக்கின்றனர். மக்காச்சோளம் மீதான 1% செஸ் வரியை ரத்து செய்த தமிழக முதல்வருக்கு விவசாயிகள் மனமார்ந்த நன்றி தெரிவித்துள்ளனர். ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் 8ஆம் தேதி உலக மகளிர் தினம் கொண்டாடப்படுகிறது. இந்நிலையில் தமிழக அரசு சார்பில் தமிழகத்தில் மகளிருக்கு செயல்படுத்தப்படும் திட்டங்கள் குறித்து பட்டியலிடப்பட்டுள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில் 1917ஆம் ஆண்டு ரஷ்யாவில் பெண்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டதைத் தொடர்ந்து மார்ச் 8ஆம் நாள் அங்கு மகளிர் உரிமைகள் காத்திடும் நோக்கில் மகளிர் தினம் கொண்டாடப்பட்டது. வெளிநாடுகளுக்கும் முதல்வர் வழிகாட்டுகிறார் என்று தமிழக அரசு பெருமிதம் தெரிவித்துள்ளது. சென்னையில் தமிழிசை உள்ளிட்ட பாஜகவினரிடம் போலீசார் நடந்து கொண்ட விதம் கண்டிக்கத்தக்கது என்றும் திமுக MP கனிமொழிக்கு செலக்டிவ் அம்னீஷியா என்றும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். விருதுநகர் அதிமுக பொதுக்கூட்டத்தில் மேடையில் கட்சி தொண்டரை முன்னாள் அமைச்சர் தாக்கியுள்ளார். ஈரோடு மாவட்டம் அம்மாப்பேட்டை அருகே விபத்தில் நண்பர்கள் உயிரிழந்ததால் மனவேதனையில் இருந்த வாலிபர் சேலையில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். தென் மாவட்ட சட்டம் ஒழுங்கு குறித்து காவல்துறை உயர் அதிகாரிகளுடன் DGP சங்கர் ஜுவால் ஆலோசனை நடத்தினார். மதுரை காவல் ஆணையர் அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த ஆலோசனையில் முதற்கட்டமாக மதுரை மற்றும் விருதுநகர் மாவட்ட காவல்துறை அதிகாரிகள் பங்கேற்றனர். பாடலாசிரியர் யுகபாரதியின் மகாபிடாரி புத்தக வெளியீட்டு விழா சமீபத்தில் நடைபெற்றது. இந்த புத்தக வெளியீட்டு விழாவின் காணொளிகள் ஒவ்வொன்றாக சினிமா விகடன் YouTube தளத்தில் வெளியாகி கொண்டிருக்கிறது. திரைப்பட இயக்குனர் பலரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு பாடலாசிரியர் யுகபாரதி பற்றி பல விஷயங்களை பகிர்ந்துள்ளார்கள். திண்டுக்கல் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் 2 வீலர் திருட்டு அதிகமாக நடப்பதாக தொடர்ச்சியான புகார்கள் வரத் தொடங்கின. இதனால் மாவட்ட SP பிரதீப் உத்தரவின் பேரில் தனிப்படை போலீசார் 2 வீலர் திருட்டு வழக்குகளை தீவிரமாக விசாரித்து வந்தனர். இந்த நிலையில் பூட்டு மாவட்டத்தில் லாக்காகிய புல்லட் ஸ்பெஷலிஸ்ட் திருடர்களை போலீசார் ஸ்கெட்ச் போட்டு பிடித்தனர். துள்ளுவதோ இளமை திரைப்படத்தின் மூலமாக தமிழ் சினிமாவில் அறிமுகமான நடிகர் அபிநய் கல்லீரல் பாதிக்கப்பட்டு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சையில் உள்ளார். அவர் தற்போது ஆள் அடையாளமே தெரியாமல் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றவாறு வெளியிட்ட வீடியோ சமூக வலைதளத்தில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. டாஸ்மாகில் ED சோதனை அன்று தலைகுனிவி என்றீர்களே இன்று என்ன என்று அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். மக்களுக்கு சமகல்வி கிடைக்க வேண்டும் என்ற எங்களது கொள்கை வெற்றி என்று தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். திமுக ஆட்சியில் பெண்கள் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை என்று எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டி X பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். நடிகர் விஜயின் விஜய் வித்யாஸ்ரம் பள்ளி விவசாய நிலத்தில் அமைந்துள்ளதாக குறிப்பிட்டு சமூக வலைதளங்களில் புகைப்படங்கள் வைரலாகி வரும் நிலையில் அதன் உண்மைத்தன்மை குறித்து நியூஸ் மீட்டர் இணையப்பக்கம் சார்பில் ஆய்வு செய்யப்பட்டுள்ளது. இந்த உண்மை சரிபார்ப்பு நியூஸ் மீட்டர் இணையதளத்தால் செய்யப்பட்டது மற்றும் சக்தி கூட்டுக்குழு நமது இணைய பக்கத்துடன் பகிர்ந்து கொண்டது. தமிழ்நாட்டில் மக்காச்சோள வர்த்தகம் மேற்கொள்ள தற்போதுள்ள 1% சந்தை கட்டணம் செலுத்துவதிலிருந்து விலக்களிக்கப்படுகிறது. தமிழக அரசு பிணை பத்திரங்களை ஏலத்தின் மூலம் விற்பனை செய்ய இருப்பது குறித்து தமிழக அரசின் நிதித்துறை முதன்மை செயலர் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார்.
கை ரிக்ஷாவைப் போல சாதியும் ஒழிக்கப்பட வேண்டும் என்று நீதிமன்றம் தெரிவித்த நிலையில் நீதிமன்ற உத்தரவுகள் வெறும் காகிதளவில் மட்டுமே இருப்பதாக நீதிபதி தெரிவித்துள்ளார். நிலவுக்கே சென்றாலும் சாதியை தூக்கி செல்வார்கள் என்று தமிழக அரசுக்கு கெடி விதித்த ஐகோர்ட் வேதனை தெரிவித்துள்ளது. கரும்பு கொள்முதல் விலை டன்னுக்கு ரூபாய் 3151 போதாது, டன்னுக்கு குறைந்தது ரூபாய் 1000 ஊக்கத்தொகை வழங்க வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் மதுரவாயல் அருகே வீட்டின் வெளியே நிறுத்தப்பட்ட இருசக்கர வாகனத்தை திருடிய நபரை போலீசார் கைது செய்தனர். சொத்து மற்றும் மனித உடலுக்கு எதிரான வழக்குகள் 2024ஆம் ஆண்டில் குறிப்பிடத்தக்க அளவு குறைந்துள்ளது என தமிழக அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிவிப்பில் கடந்த 2024ஆம் ஆண்டிற்கான குற்ற வழக்குகளில் பதிவான வழக்குகள், அவற்றின் தன்மை மற்றும் வகைப்பாடுகள் குறித்து பகுப்பாய்வு செய்யப்பட்டது. சென்னை எழும்பூரிலிருந்து மதுரை செல்லும் வைகை எக்ஸ்பிரஸ் வண்டி எண் 12635 விரைவு ரயில் மார்ச் 6 மற்றும் 7ஆம் தேதிகளில் பகல் 1:45 மணிக்கு புறப்பட வேண்டியிருந்த நிலையில் சென்னை எழும்பூர் தாம்பரம் இடையே ரத்து செய்யப்பட்டுள்ளது. இதன் காரணமாக ரயில் தாம்பரத்திலிருந்து பகல் 2:15க்கு பயணத்தை தொடங்கும் என ரயில்வே நிர்வாகம் அறிவித்துள்ளது. திருவாரூர் மடப்புரம் பகுதியைச் சேர்ந்தவர் ஸ்ரீனிவாசன், வயது 52. இவர் திருவாரூர் அருகே உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஆங்கில ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறார். கடந்த 2 நாட்களுக்கு முன்பு 9ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்கள் 2 பேரை விடைத்தாள் திருத்துவதற்கு உதவி செய்ய வேண்டுமென கூறி ஆசிரியர் ஸ்ரீனிவாசன் தனது வீட்டுக்கு வரவழைத்துள்ளார். இதனைத் தொடர்ந்து மாணவர்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த அரசு பள்ளி ஆசிரியர் போக்சோவில் கைது செய்யப்பட்டுள்ளார். தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் ராயப்பேட்டை YMCA மைதானத்தில் இஃப்தார் விருந்து நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருக்கும் நிலையில் நாளை மாலை நடைபெறவிருக்கும் இந்த நிகழ்ச்சிக்காக ஒருநாள் நோன்பு இருக்கும் முடிவில் விஜய் இருப்பதாக தகவல் வெளியானது. பார்படாஸ் நாட்டின் மதிப்புமிக்க விருது பிரதமர் மோடிக்கு அளிக்கப்பட்டு உள்ளது. கோவிட் காலத்தில் அளிக்கப்பட்ட உதவிக்காகவும் பிராந்திய தலைமையை அங்கீகரிக்கும் வண்ணம் இந்த விருது அறிவிக்கப்பட்டு உள்ளது. மக்களின் விருப்பங்களை காங்கிரஸ் நசுக்கியது. இதனால் அக்கட்சியிடம் இருந்து எதிர்பார்ப்பதை மக்கள் நிறுத்திவிட்டனர் என பிரதமர் மோடி கூறியுள்ளார். USA H1B விசா வைத்திருப்பவர்களின் வாரிசுகளுக்கு சிக்கல் ஏற்பட்டுள்ளது. 1,34,000 பேர் வெளியேற்றப்படும் அபாயம் உள்ளதாக தகவல் வெளியானது. வருடாந்திர பட்ஜெட்டில் பாதுகாப்புத்துறைக்கான நிதி ஒதுக்கீட்டை 7.2% அதிகரித்துள்ளதாக சீன அரசு அறிவித்துள்ளது. நீண்ட நாட்களாக சர்வதேச விண்வெளி நிலையத்தில் சிக்கியிருக்கும் சுனிதா வில்லியம்ஸ் பூமிக்கு திரும்பாததற்கு அரசியலே காரணம் என்ற எலான் மஸ்கின் கருத்து சரியானது என்று வழிமொழிந்துள்ளார். விண்வெளி நிலையத்தில் சிக்கியிருக்கும் மற்றொரு வீரரான பேரி புச் வில்மோர் தெரிவித்துள்ளார். குஜராத்தில் நடைபெறவுள்ள பேரவைத் தேர்தலை மையப்படுத்தி ராகுல் காந்தி அகமதாபாத்துக்கு 2 நாள் பயணம் மேற்கொள்ளவிருக்கிறார். நோய் நீங்கும், வியாபாரம் பெருகும் என்று பவானியில் விமர்சையாக சேறு பூசும் திருவிழா நடைபெற்றது. சென்னை MGR நகர் மார்க்கெட் அருகில் மும்மொழி கொள்கைக்கு ஆதரவு திரட்டும் விதமாக கையெழுத்து இயக்கத்தை பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தொடங்கினார். அப்போது அங்கு வந்த காவல்துறையினர் அனுமதி இல்லாமல் கையெழுத்து இயக்கம் மேற்கொள்வதாக கூறி தடுத்து நிறுத்தினர். இதனால் பாஜகவினருக்கும் காவல்துறையினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் மும்மொழி கொள்கை ஆதரவு போராட்டம் எங்களை ஒன்றும் செய்ய முடியாது என்று தமிழிசை சவுந்தரராஜன் உறுதியளித்துள்ளார். தமிழக வெற்றிக் கழகத்தின் ரமலான் நோன்பு நிகழ்ச்சி நடக்கும் அரங்கில் ஆதவ் அர்ஜுனா நேரில் ஆய்வு மேற்கொண்டார். அறிஞர் அண்ணாவிடமிருந்த நேர்மை மு.க. ஸ்டாலினிடம் இல்லை என்று ராம ஸ்ரீனிவாசன் தெரிவித்துள்ளார். சாம்பியன்ஸ் டிராபி ஃபைனலில் இந்தியா நியூசிலாந்து அணிகள் 25 ஆண்டுகளுக்கு பின் மோத உள்ளன. நியூசிலாந்து உள்ளூர் தொடரில் 345 ரன் எடுத்து டாம் புரூஸ் அசத்தியுள்ளார். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான மாஸ்டர்ஸ் லீக் போட்டியில் இந்தியாவின் சச்சின் 27 பந்தில் அரை சதம் விளாசினார். சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் 64,160 ரூபாய்க்கும் 1 கிராம் 8,020 ரூபாய்க்கும் விற்பனையாக உள்ளது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வடகிழக்கு பருவமழை முடிந்த பிறகு பனிக்காலம் தொடங்கியது. பனிக்காலத்தில் அதிகாலை நேரங்களில் சாலைகளில் மூடுபனி தென்பட்டது. பொதுமக்களுக்கு இதமான சூழலும் நிலவியது. கோடைக்காலம் தொடங்கும் முன்பே நாளுக்கு நாள் வெயில் அதிகரித்துள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ் கதமம் செய்திகளுடன். மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.